பழனிவேலோட கேரக்டர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த குடும்பத்தை விட்டு பிரியாம இருக்காரு. செந்தில் மாதிரி கிடையாது. ஸோ செந்தில் வந்து தனக்கு ஒரு சுயநலம், தனக்கு ஒரு தேவை அப்படின்னு சொல்லி வரும்போது நான் வரண்டா டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா தனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் பழனி நினைச்சிருந்தா என்னைக்கோ கோவப்பட்டு வெளியே போயிருந்திருக்கலாம். ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த வீட்டுல இருக்காரு அப்படின்னா உண்மையிலே அவர் கெத்து தான். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்ம மயில் வீட்டுல இருந்தா வர்றாங்க. எதற்காக அப்படின்னா தீபாவளிக்கு சீர் செய்யறதுக்காக. நம்ம எல்லாரும் தீபாவளி முடிச்சுட்டு அடுத்து நியூ இயர்க்கு வந்துட்டோம். பட் அவங்க இப்பதான் தீபாவளியே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா சீர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சீர் பணம் வந்து எப்படி வந்தது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க மாப்பிள்ளையை காணோம், மாப்பிள்ளையை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மாணிக்கம் சொல்றாரு. உடனே நம்ம மயில் போன் எடுத்து சரவணனுக்கு போன் பண்றாங்க. சரவணன் வந்து போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னம்மா போன் எடுக்கலையா அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்கிறாரு. அப்ப மயில் சொல்றாங்க இல்ல மாமா ஏதாவது வேலையில இருப்பாங்க, சோ அதனாலதான் போன் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா இரு நான் போன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் போன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா சரவணன் போன் எடுத்துறாரு. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பாண்டியன் என்ன சொல்றாரு அப்படின்னா டே எங்கடா இருக்க, இந்த மாதிரி மயில் வீட்ல இருந்து உங்க மாமா அத்தை வந்திருக்காங்க, உன்னை வர சொல்றாங்க, நீ வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே இவர் வந்து யோசிக்கிறாரு, இவங்கிட்ட போய் நம்ம வாங்கவா, இவங்களால நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது, சோ அதெல்லாம் நம்ம வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இல்லப்பா இன்னைக்கு கண்டிப்பா என்னால வர முடியாது. இப்ப மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 டெலிவரி இருக்குது, கடையிலயும் கூட்டம் பயங்கரமா இருக்குது, கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன்ல இந்த இடத்தை போட்டுட்டு என்னால வர முடியாதுப்பா, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, மத்தபடி நீங்க என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க, நான் அதுக்கப்புறமா அத்தை மாமா கிட்ட போன் பண்ணி பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடை அங்க காத்து வாங்கிட்டு இருக்கு, இவருக்கு அங்க போக விருப்பம் இல்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா அவர் அப்படி சொல்லிட்டாரு. அண்ட் பழனி கேக்குறாரு ஏன்டா நீ இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல மாமா அதை விடு மாமா வேற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம சரவணன். அதுக்கப்புறம் மயிலோட குடும்பத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மயில் கிட்ட வந்து சீர்வரிசை எல்லாம் கொடுத்துட்டு அவங்க நாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம மயில் இங்க வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போய் பேசுறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, உங்களுக்கு வந்து இதெல்லாம் கண்டிப்பா நீங்க செய்யணுமா, அதுவும் எங்க பணத்தை எடுத்து நீங்க திரும்ப எங்க கிட்டே கொடுக்கிறதுக்கு எதுக்காக நீங்க சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லி வைறாங்க. அப்ப மாணிக்கம் சொல்றாரு நீ எதுக்கும் கவலைப்படாதமா, 2 நாள்ல எப்படியாவது நான் அந்த பணத்தை திரும்பி கொடுத்துருவேன், அந்த பணத்தை நான் வச்சுக்க போறது கிடையாது, 2 டேஸ்ல நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. மயில் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுக்கு வந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இதுக்கு நீங்க செய்யாமையா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி மயில் சத்தம் போடுறாங்க. ஆனா இருந்தாலும் அவரோட மனசு கேட்கல, எப்படியாவது மயிலுக்கு வந்து கடன் வாங்கியாவது சீர் செய்யணும் அப்படின்றதுக்காக கடையோட பணத்தை எடுத்துட்டு வந்து சீர் செஞ்சுட்டாரு. ஆனா கண்டிப்பா வந்து அவரால் பணத்தை கொடுக்க முடியாது, அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தனி ட்ராக். கண்டிப்பா அதனால என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும், என்னென்ன விளைவுகள் நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பாண்டியன் கணக்கு எழுதும் போது கண்டிப்பா கணக்கு குறையும், அதுவும் 1000 ரூபாய் அப்படிங்கும் போதே பெரிய லெவலுக்கு பிரச்சனை பண்ணாரு, 10,000 அப்படிங்கும் போது கண்டிப்பா சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா பெரிய அளவுக்கு பெரிய பிரச்சனை பண்ணுவாரு. சோ இது ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் 2 பேரையும் கூப்பிட்டு மயில் வந்து நீங்க எதுவும் ட்ரெஸ் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லம்மா நாங்க எதுவும் ட்ரெஸ் எடுக்கல, சரி நாங்க போயிட்டு வரோம், நீ வந்து நாங்க சொன்னோம் அப்படின்றதுக்காக மாப்பிள்ளை அந்த வீட்டு பக்கம் கூட்டு வந்துடாத, நம்ம கையில 5 பைசா கிடையாது, நாங்களே வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தெரியல சாப்பாட்டுக்கு, அதனால தயவு செஞ்சு அவர் அங்க கூட்டு வந்துடாத அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல மயில் சரிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்த சீன் பாத்தீங்கன்னா குமார காட்டுறாங்க. எப்படியாவது அரசிட்ட பேசி அவங்களுக்கு வந்து உண்மையை சொல்லி புரிய வச்சிடலாம், அதாவது தான் திருந்துட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லி புரிய வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அரசி அந்த பக்கம் வர்றாங்க. சோ அரசியை பார்த்து அரசி ஒரு நிமிஷம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தான், நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதற்கு அரசி என்ன சொல்றாங்க அப்படின்னா டேய் உனக்கு எத்தனை தடவை சொல்ல, நீ வந்து உண்மையிலே திருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா, என் பக்கமே நீ வந்திருக்க கூடாது, ஆனா திரும்ப திரும்ப நீ திருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது தான் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரும் பாத்தீங்கன்னா இல்ல அரசி என்ன மன்னிச்சிரு அரசி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா சரவணன் வந்து நிக்கிறாரு. சரவணன் வந்து சும்மாவே இவனை பார்த்தாலே அடிப்பாரு. சோ இப்போ வந்து நம்ம அரசி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவர் சும்மா விடுவாரு, மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இது வந்து குமாருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது, என்னடா இவன் நம்ம எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கானே, ஏன்னா ஆரம்பத்துல குமார் வந்து எவ்வளவு கெட்டவனா இருந்தா அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அதற்கப்புறம் அரசி விஷயத்துக்கு அப்புறம் டோட்டலாவே அவன் மாறி இருந்தான். ஆனா இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா வில்லனா மாற போறான், இவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ இப்ப சரவணன் பாத்தீங்கன்னா அடிச்சு அனுப்பிட்டாரு. இதுக்கப்புறம் என் தங்கச்சி முன்னாடி வந்து அவளை நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நீ ஜெயிலுக்கு போவ இல்லனா நான் ஜெயிலுக்கு போவேன், 2 பேத்துல யாரோ ஒரு ஆள் கண்டிப்பா ஜெயிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் அடுத்த சீன் பாத்தீங்கன்னா சுகன்யா வீட்ல இருந்து வந்திருக்காங்க. சுகன்யா வீட்ல இருந்து வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஏமா உனக்கு உங்க வீட்ல இருந்து சீர் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியை பார்த்து கேக்குறாங்க. ஏற்கனவே அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது, இதுல எங்கிட்டு கூடி சீர் செய்ய அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா இவங்க வந்து கேட்டவங்க இப்படி கேட்டோன்னே ராஜி மனசு அப்படியே நொந்து போயிருச்சு. அப்போ டக்குன்னு பாண்டியன் யோசிக்காம சொல்றாரு, நம்ம வீட்டு பொண்ணுக்கு நம்மளே செஞ்சுட்டா போகுது, இதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு நாங்க வந்து இந்த மாதிரி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பழனிவேல் 2 பேரையும் கூப்பிட்டு தட்டில் பழம்லாம் வச்சு பழத்தெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பணமும் கொடுக்குறாங்க. இந்தாப்பா இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, பழனி வந்து ஆரம்பத்தில் யோசிக்கிறாரு, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அக்கா மூஞ்ச பார்க்க அவங்க அக்கா வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்ல, சரி உடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அண்ட் அது போக இன்வைட் பண்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, தீபாவளி கண்டிப்பா நீங்க அங்க வந்துடணும், தீபாவளி நம்ம வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி பழனியும் சொல்லிடுறாரு. ஸோ பழனியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க இருந்து தீபாவளியை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாருக்கூடையும் சகஜமா பழகக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பழனி. ஏற்கனவே நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். ஸோ பழனி பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்தாலும் இன்னும் இந்த குடும்பத்துக்காக இந்த குடும்பத்தை விட்டு போகாம இன்னும் அங்கே நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா உண்மையிலே அவர் கெத்து அப்படின்றத சொல்லிதான் ஆகணும். இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பழனிக்கு சாதகமா அமையுமா? ஏன்னா அடுத்த பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுது மாணிக்கத்தால. மாணிக்க வந்து இப்போ 10,000 ரூபாய் எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் கணக்கு எழுதும் போது குறைஞ்சிரும். ஸோ 10,000 ரூபாய் அங்கே இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தெரியும். அப்போ 10,000 ரூபாய் குறைஞ்சிருக்குது அப்படின்னா இவர் என்ன சொல்லுவாரு, பழனி தான் எடுத்தான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பாண்டியன் சொல்லுவாரு. பழனி நான் எடுக்கல அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனையா வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பழனியை போட்டு பழனியை வந்து வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க, நீ போடா நீ திருட ஆரம்பிச்சிட்ட, அன்னைக்கு இப்படிதான் 1000 ரூபாய் 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு இருந்தா இப்போ ஸ்ட்ரைட்டா வந்து 10,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டியா, நீலாம் மனுஷனே கிடையாது, உன்னை நான் இவ்வளவு நாள் சோறு போட்டு வளர்த்ததுக்கு என்னதான் எதுவும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. ஆனா உண்மையில பழனி வந்து 10 பைசா அந்த கடையில இருந்து எடுத்தது கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சோ இவர் இப்படி பேசவும் அவருக்கு என்ன செய்யறனே தெரியல. என்னடா இவங்க எப்படி பேசுறாங்க, நம்ம நல்லது செஞ்சாலும் இவங்க இப்படித்தான் பேசுறாங்க, கெட்டது செஞ்சாலும் இப்படித்தான் பேசுறாங்க, சரி இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அண்ட் அப்போ வரைக்கும் பாண்டியனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரல. அப்புறம் பணம் கொடுத்தாரு பாத்தீங்களா, யாருக்கிட்ட கொடுக்கணுமோ அவர்கிட்ட தானே கொடுத்துருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, என்னன்னு இந்த மாதிரி பணத்தை வந்து நீங்க கொடுத்துட்டு போயிட்டீங்க, யாருக்கிட்ட பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா அவர் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்னப்பா இப்படி கேட்குறீங்க, அதான் அவங்க சம்பந்தின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர்கிட்ட தான் நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல பாண்டியனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது இவர்கிட்ட கொடுத்தீங்களா, எங்க நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க முதல்ல கடைக்கு கிளம்பி வாங்க, யாருக்கிட்ட பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல பாண்டியா அவங்க சம்பந்தின்னு சொன்னாங்க, நான் அவங்க கிட்ட தான் பணத்தை கொடுத்தேன், கூட அவங்க பொண்ணு இருந்தாங்களே மயிலும் இருந்தாங்களே மயிலும் பார்த்தாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதாங்க பாண்டியனுக்கு சொல்லவே வேணாம். ஏன்னா ஏற்கனவே பயங்கரமா கோவம் வரும். அதுவும் இவங்க விஷயத்துல ரொம்ப ஆல்ரெடி நிறைய கோவத்துல தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையாகும். அண்ட் இந்த விசேஷங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது தான் கோமதியும் ராஜியும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அந்த வீட்டுல இருந்து நமக்கு எதுவுமே வராது, வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம பழனி என்ன செய்யறாரு, எதுக்காக நீங்க அந்த வீட்டுல இருந்து எதுவுமே வராதுன்னு நினைக்கிறீங்க, அதான் நான் இருக்கேன்ல, நான் உனக்கு தம்பி தானே, நான் உனக்கு சித்தப்பா தானே, உங்க 2 பேருக்கு நான் செய்றேன், ஏக்கா நீ எதுக்கு கவலைப்படுற, உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை செய்யறாங்க. அது போக தன்னோட மகளான ராஜுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை அவர் செய்யறாரு. சோ இதனால தாங்க சொல்றோம், உண்மையிலே பழனியோட கேரக்டர் கொஞ்சம் பெரிய கேரக்டர் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மத்த எல்லாத்த விட உதாரணத்துக்கு செந்திலை விட உண்மையிலே இவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றத இந்த இடத்துல இவர் நிரூபிச்சிருக்காரு. உண்மையிலே நடந்த விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இனி பழனி செய்ய போற சம்பவங்கள் இனி அடுத்தடுத்து நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்து பழனிக்கு வந்து இம்பார்ட்டன்டான ஒரு பெரிய ரோல் காத்துக்கிட்டு இருக்குது. பழனி வந்து எவ்வளவு நல்லவர் அப்படின்ற விஷயம் இந்த பிரச்சனையிலிருந்து, அதாவது மாணிக்கத்தால வந்த பிரச்சனையிலிருந்து பழனியோட கேரக்டர் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.